पितृत्वमन्ये स्वविचारिपूर्णम् स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं सिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां दिग्वरुग्मं व्यामोहदस्यैत्राणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसितैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किके केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवगीतानां षडवापमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौस्यादिप्रेक्षितम् ख्यातश्री नरसिंहकार्यमुनिपादाम्बुजैन्दिरं तां दीक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तं बुधाकृष्णं श्रीमद्रङ्गसदार्यो नृपतिं श्रेयोनितिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसरसिगुणा संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिसरसिद्योगिने प्रसादात् राज्यं श्रीरङ्गकार्यप्रभयतिपदेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीक्षटारि श्रीरङ्गनाथ सडहोपेतीन्द्रविष्ठं लक्ष्मीनृसिंहसरसि करुणैकपात्रम् श्रीरङ्गवीरपुराषडोपहृद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिचलचित्रङ्गपूकार्याभ्यां कारुण्याक्षीणसुमेन्द्रेशरिभुः आत्मनिक्षयमिदञ्जं वेदान्ते वामदूरत्वमेशरचिता रङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणाय परमतदमनव्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गसदादिसंयमिवराल्लब्धामन्तद्भयम् श्रीमद्वीररघुत्वहादिशरदित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशम् नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदादियोगितः यस्तात्तरक्षाभरणं श्रीमद्रङ्गसदादिविरघुराल्लब्धामन्तद्वयम् ईर्ष्याडम्बरसुगुणैर्भान्तं महत्त्वं सुदं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणबद्धगुणं पुदाकृयं नारायणाद्यैतुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः येत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः சுவாமி தேசியனுடைய சங்கல்ப சூரியன் என்ற நாடகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏதன் மத்தியில வில்லியனேஷனுடைய 100வது சதமான மகோத்சவத்துக்கு அங்கமாக பிரதி மாசமும் பூராட நட்சத்திரத்துல ஒரு சபையை வித்வத் ஏற்பாடு பண்ணணும் சில பேர் கேட்டா. அது பிரகாரம் நேற்று பூராடம் ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளிக்கணி அகவால் மடத்துல திசமனுடைய அனுகிரகத்தினாலையும் ஐஷங்கருடைய அனுகிரகத்தினாலையும் ரொம்ப நாள் இருந்தது. ஒரு 50 பேர் வந்திருந்தா. ஸ்ரீகாரிய சுவாமி, காணிபாகம் தேவநாச்சாரிய சுவாமி, ஐஷோ ஸ்ரீனிவாசாரிய சுவாமி இவெல்லாம் இருந்து ஸ்ரோதாக்கள் வித்வான்கள் ஒரு 4-5 பேர் வந்திருந்தா. அது தவிர ஸ்ரோதாக்கள் ஒரு 50 பேர் வந்திருந்தா. ரொம்ப நல்லா நடந்தது. பரமதபங்க விஷயமாக ஒரு சாது. அதனால் தொடர்ந்து பிரதி மாதம் நடக்கும். தை மாசத்து மேற்கு மாம்பலம் சத்யநாராயண பெருமாள் கோவிலில் நடக்கும். அது தை மாசம் அமாவாசை அன்னைக்கு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. மத்தியானம் 3லேருந்து 5. ஆக இந்த மாசம் அதாவது எல்லாருக்கும் அப்போ கொஞ்சம் மட்டும் அனுப்பிச்சது தெரியாத வாழ்க்கை தெரியட்டது இங்க சொன்னேன். அதனால அடுத்த மாசம் மேற்கு மாவட்டத்தில் கலந்துக்கலாம். இந்த நாடகத்துல இப்போ காமனும் ரசியும் அரங்கத்துக்கு வந்திருக்கா. அந்த ரசின்றவள் எப்பவுமே கொஞ்சம் சந்தேகத்தோடயே அவள் காமனை பல கேள்விகள் கேட்கிறார். இந்த நாடகம்
நல்லா நடக்குமா, இங்க இருக்கிற மகான் பார்வையாளர்கள்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாளா இருக்காளே, நம்ம நாடகம் நல்லா நடக்குமா, இல்ல நாடகத்துல இருக்கிற முக்கியமான கதாபாத்திரம் விவேகன்றவன் ரொம்ப மிகுந்த வைராக்கியத்தை உடையவன், அந்த வைராக்கியத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். இந்த மாதிரி நிலைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவனுக்கு சமதமாதி குணங்கள்லாம் அவனுக்கு பக்கபலமா இருக்கு. அப்படிப்பட்டவனை நாம கலங்க முடியா பண்ண முடியாது அப்படின்னு அவள் சொல்றா. உடனே காமன் சொல்றான், விகசிய பிரியே பஷ்யாமி சக்ஷுஷீவ தே சேதஸ்யபி காதர்யம். அதாவது ரொம்ப நீ அழகா பேசுற, ஆனா உன்னுடைய கண் இருக்கு, அந்த முகம், அந்த உன்னுடைய புருவங்களே வில்லு, அதனால உன்னுடைய பார்வையே மயக்கும்படியாக, உலகத்தையே மயக்கும்படியாக இருக்கும். ஆனா அப்படி இருக்கவள் உனக்கு மனசுல ஏன் இப்படி கலக்கம் வருது? நீ என் பக்கத்துல இருக்கும்போது யாரதான் நான் ஜெயிக்க முடியாது. வாஸ்தவமாவே ஸ்திரீகளுக்கு அந்த யௌவன பருவம் இருக்குச்சே, அந்த உடம்புல அதாவது ரத்திக்கு இன்னும் மனசுல இந்த சந்தேகம் இருந்தே இருக்கு. காமன் அவனுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, மயாதிஷ்ட குரோதா பிரசேதி கிமப்பி அந்திமத்தச்ச. அதாவது என்கிட்ட இருக்கிற குரோதன் இருக்கானே, எனக்கு பக்கவலமா இருக்கிற குரோதன், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எதிர்க்க இருக்கிற விவேகனா இதர ஜீவர்கள் நல்லவாளா இருக்காள, அவளுக்கு அஜ்ஞானத்தை உண்டு பண்ணுவான். பிரசேதி கிமப்பி அந்திம அத்தச்ச, அவனுக்கு இருளை உண்டு பண்ணுவான். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவனுடைய ஸ்மிருதி எண்ணங்கள்லாம் கெட்டு ஸ்மிருதி பிரம்சம் உண்டாகும். ஸ்மிருதி பிரம்சாதி புத்தி சபதிசா. உடனே ஸ்மிருதி சரியா இல்லைன்னா, எண்ணங்கள் சரியில்லைன்னா புத்தி நாசமாயிடும். புத்தி நாசமாயிடுச்சுன்னா அவன் சம்சாரத்துக்கு தான் வந்துடுவான். அப்படி இருக்குச்சே இவெல்லாம் எப்படி மோட்சம் போவான்? அதனால தயா முக்தா க்ஷேத்ரி தமசி ககனே விந்ததி இதயம் ததா பூதே கிம்வா ஜனேது. அப்படி இருக்குச்சே எனக்கு எதிரியா இருக்க விவேகன் எப்படி ஜனங்களை சீர்திருத்த முடியும்? அதனால அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவனாலையும் மட்டும் இல்ல, அவனுக்கு துணையா இருக்கிற மனைவி இருக்காளே புத்தி, அவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குதான் கீத ஸ்லோகத்தை சொன்னேன். கீதையில சொல்லச்சே என்ன சொல்லுங்க, சங்காத்து சஞ்சாயத்தே காமஹ காமாத்து குரோதோ அபிஜாயத்தே குரோதாத்து பவதி சம்மோஹ சம்மோகாத்து ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்சாத்து புத்திநாசா புத்திநாசாத்து பிரணக்ஷதி அப்படின்னு கீதையில ஏற்கனவே பார்த்துருக்கோம். நீங்களும் பல உபன்யாசம் இருக்கிறீங்க. அதனால சேர்க்க நல்லா இருக்கணும். சேர்க்க நல்லா இல்லைன்னா, அதாவது கெட்ட சேர்க்கையா இருந்தா நமக்கு ஆசையை ரொம்ப உண்டு பண்ணும். அந்த ஆசை நிறைவேறலைன்னா அந்த ஆசையை தீர்ப்பதற்காக கோபங்கள்லாம் வரும். குரோதம் வந்ததுன்னா என்ன ஆகும்? அது மேல இன்னும் தீவிரமான ஆசை வந்துடும். அதுவே வந்துருச்சுன்னா மனசுல வேற எண்ணங்களே வராது. நம்ம நல்ல வழியில போனோட கூட அந்த புத்தி கிட்ட போகவே போகாது. அதான் ஸ்மிருதி பிரம்சா. அதனால ஸ்மிருதி விப்ரமஹா, எண்ணங்கள் மாறாட்டம் உண்டாயிடும். ஸ்மிருதி பிரம்சாத்து அந்த எண்ணங்கள் சரியில்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா புத்தி நாசம். புத்தி நாசம் ஆயிடுச்சுன்னா சம்சாரத்துல விழுவான் அப்படின்னு கீதையிலே சொல்லிருக்கு. அந்த மாதிரி ரீதியில நான் இருக்குச்சே எப்படி அவெல்லாம் ஜெயிக்க முடியும்? ததேவம் அசக்கியமேவ அஸ்மத் வியூகம் விவேகாமாத்தியாக சமதமாதையோ ந பிரசகிச்சது. சொல்றேன், நீ பெருசா விவேகன் பெரிய அவனுக்கு இந்திரியங்கள்லாம் அவனுக்கு சமமா இருக்கு,
அவன் சமதவாதி குணங்களா உடையவனா இருக்கான், என்ன அவன் பக்கபலமா இருக்கான், அவன் பெரிய கோட்டையில இருக்கான், அவன் கோட்டை சுத்தி இதெல்லாம் இருக்கு என்ன அப்படின்னு சொல்றிய, அது அவனால என்ன பண்ண முடியும்? ஆனா அவனால இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்வயஞ்ச துர்ஜயோ நிகில சுராசுர கோட்டீர விநியஸ்த வாமபாதா மகாமோகா. என் தலைவன் இருக்கானே யாரு, மகாமோகன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எல்லா சுராசுர கோட்டி தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் அவன் இவன் காலில் விழுந்துருக்கான். அதாவது அவ தலையில என்னுடைய ராஜாவா இருக்க மகாமோகனுடைய இடது கால் அவன் தலையில இருக்கு. அப்படின்னா மகாமோகன் அவன் அப்படி இருக்கான். அதனால நகி தரக்ஷுன் மகராஜஸ்ய பரிபந்தி. காட்டுல ஒரு ராஜா மாதிரி இருக்கான், சிம்மம் மாதிரி இருக்கான் எங்க ராஜா. அதுக்கு இருக்க மீதி சிறுத்தையில என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். யாரு? காமன். அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றான், பரஸ்ய புருஷஸ்யேவ பஞ்சபிஷ்ச மமாயுதைஹி. பரஸ்ய புருஷஸ்யேவ பஞ்சபிஷ்ச மமாயுதைஹி சமயேஷு விமத்யந்தே தத்துவவந்தோ பிபசத்ரவஹ. அங்க போய் பரமாத்மா அனுபவிக்கணும்னா அவனுக்கு 5 ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்றியே, என்கிட்ட கூட ஆயுதங்கள் இருக்கு. என்கிட்ட என்ன தெரியும் ஆயுதம்? 5 விதமான புஷ்பங்களை அம்பாக நான் வச்சுட்டு இருக்கேன். அந்த புஷ்பங்கள்லாம் ரொம்ப வாசனை உள்ள புஷ்பங்கள். அந்த வாசனை என்ன பண்ணுவோம் தெரியுமா? எல்லாருடைய ஹிருதயத்தையும் மாத்திடும். அதனால இந்த தத்துவம் தோப்பி இந்த அபிசப்தத்தால நல்லவர்களையும் அது விட்டு வைக்காது. சமயேஷு விமர்சனே சத்ரவா. எனக்கு விவேகம் தான் சத்ருவோ இல்லையோ, அதனால நல்லவர்கள்லாம் எனக்கு சத்ரு. அவர் எல்லாரையும் இந்த 5 விதமான மலர்களான அம்பை கொண்டு நான் அவளை பதி வைக்க முடியாது பண்ணிடுவேன் என்கிட்ட. அதனால அவன்லாம் என்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. அபிஷ மேலும் சொல்றான், அலமிக விபுதாச்சைஹி நாககிராஹ்யவாசா முனிபரிஷத் தர்மானு பயதோ முக்தி ஹேதோனு தபசே நியத விருத்தேஹ தஸ்ய தேவஸ்ய சாந்தி ஜனித யுவதி ரத்னம் அப்படின்னு சொல்றான். மேற்கொண்டு என்ன சொல்றான் தெரியுமா? நீ அது இருக்கட்டும், அலமிக விபுதார்ஜைஹி. விபுதன்னா பிரம்மருத்ராதிகள்லாம். விபுதார்ஜை நான் சொன்னாலும் தேவர்கள்லாம் இருக்கட்டும், அதான் போறோம். ஒரு சமயம் பெருமாள் நரநாராயணனாக அவதாரம் பண்ணார். எதுக்காக பண்ணார் அப்படின்னு சொன்னா, அந்த பதிகாசக்கூடிய புலிகள்லாம் என்ன பண்ணா, எல்லாருமா கூடி மோட்சத்துக்கு வேண்டிய தர்மங்கள்லாம் என்ன, மோட்சத்துக்கு போக வேண்டிய எந்தெந்த தர்மங்கள் அனுஷ்டிக்கணும் அப்படின்றதுக்க அந்த புலிகள்லாம் கொடுத்தா இவர் நரநாராயணனாக அவதாரம் பண்ணி அவளுக்கு உபதேசம் பண்ற. இந்த பாஞ்சாத சாஸ்திரம் கீதை எல்லாம் இதெல்லாம் பத்திரிகாசம். அங்க இருக்கிற முனிவர்கள் எப்படிப்பட்ட தெரியுமா? முனி பரிசு தர்ம சிந்தனை உடையவர்கள், எல்லாரும் சமோபலத்தை உடையவர்கள். அந்த முனி பரிசத்துக்கு அந்த முனிவர்களுடைய கூட்டம் இருக்க மொத்த பேர் சம வலிமை பெற்றவர்கள். அவர்களுக்கு பெருமாள் நரநாராயணா உபதேசம் பண்றார். அந்த சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தபசி நியத விருத்தேஹே தஸ்ய தேவஸ்ய சாந்திம் ஜனித யுவதி ரத்னம் தர்சயத் ஊரு காண்டம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ண தெரியுமா?
தன்னுடைய தொடையிலிருந்து ஒரு அற்புதமான விஷயம் உண்டு பண்ணான், சிருஷ்டி பண்ணான். அவளுக்கு வேண்டிய அம்சத்தை பத்தி தான் சொல்லுவா. எதுக்காக சிருஷ்டி பண்ணாலும் கிடையாது. அவ்வளவு சொல்லிய மோசத்துக்கு போய் சேவிக்க பெருமாள் சொல்லிய அவன் தொடையிலே பொம்நாட்டை வச்சுட்டு இருக்கான். தொடையில வச்சு அவங்களே உண்டு பண்ணான் அவளை. அதனால நீ இந்த பரமபுருஷன் போய் தியானம் பண்றேன், அவனுக்கு போய் நான் கைகரியம் பண்றேன் அப்படின்னு. அதனால நான் பரமத்துக்கு போய் அவளை எல்லாம் சோதனை பண்ணி அங்க பெருமாள் கைகரியம் பண்ண போறேன் அப்படிதான். அப்படிப்பட்ட நாராயணனே தன் தொடையிலேருந்து ஒரு பொம்நாட்டி உண்டு பண்ணான். ஆக மாறுல ஒரு பொம்நாட்டி வச்சுட்டு இருக்கான், தொடையில ஒரு பொம்நாட்டி. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் யாரு ஏமாத்துற வேலை அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். எதுக்கு பெருமாள் அதை அப்படி உண்டு பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த ரம்பையெல்லாம் இருக்காள அவள்லாம் ரொம்ப அட்டகாசம். அதாவது சில பேரை வசீகரம் பண்ணிட்டே இருப்பா. அதுல அவன் மாட்டின்ட்டான் அப்படின்னு சொன்னா இவெல்லாம் என்ன பண்ணுவா, சரி இவன் நம்ம எது சொன்னாலும் கேட்பான் அப்படின்னு அவன் மேல தன் காரியத்தெல்லாம் சாதிச்சுப்பான். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணா ரொம்ப கர்வம் பிடிச்சு போய் தனக்கு விட அழகானவெல்லாம் யாரும் கிடையாது, அதனால இந்திரன் என்கிட்ட மயங்கியிருக்கான் அப்படின்னு ஒரு அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சான். என்ன அவளுடைய ரொம்ப மட்டும் இல்லை, ரம்பையோட கூட அவளுடைய சேர்த்துலாம் ஒண்ணு. அவளுடைய கர்வத்தை அடக்கிறதுக்காக இந்திரன் அவகிட்ட மாட்டி முடிச்சுட்டான். ஆக அவள் அதுக்காக ஊர்வசியை உண்டு பண்ணா அப்படின்னு இந்த கதைலாம் சொல்லப்படுறது. இதெல்லாம் மகாபாரதத்துல வருது. என்ன அத்தை இங்க ஒரு பாகத்தை மாத்திரம் எடுத்துட்டான், அதாவது பெருமாள் தோடையில திராட்டி எடுத்துருக்கான் அப்படின்னு அந்த பெருமாளை பரியாசம் பண்றதுக்கு மாத்திரம் எடுத்துட்டான் அத்தை. இப்படிதான் நாஸ்திகர்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. புராணத்தை மொத்தம் தெரியாது அவனுக்கு. ஏதோ ஒரு அம்சத்தை இந்த மாதிரி ஆபாசமா இருந்ததுனாக்கா அதை எடுத்து பேசிட்டு அந்த ரிஷிகள் எல்லாம் பிறந்தது தெரியுமா உனக்கு, அவன்லாம் ரிஷின்னு சொல்றிய, அவன் பிறந்தது எப்படி தெரியுமா அப்படின்லாம் பரியாசம் பண்ணிடுவான். நமக்கு அதை பற்றி தேவையே இல்லை. பெருமாளுடைய அவதாரம் வாழலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இவன் பரியாசம் பண்றான். யாரு? காமன். உடனே ரத்தி சொல்றா, ஆரியபுத்திரா சம்பாவையாமே சத்தியம் தவ பாஷிதம், உன்னுடைய வார்த்தையெல்லாம் கரெக்ட் தான், நீ சொல்றதுல ஒண்ணு தப்பு கிட்ட. ஆப்ரம்ம கீட்ட அப்பிரதிகதம் கலு தவ மகாத்மியம். நீ சொல்றது புரியுது. அதாவது நீ காமன்றது ரெண்டு அர்த்தம் உண்டு. காமன்னா எல்லாருக்கும் பொதுவானது. அதாவது லோகத்துல சிற்றின்பங்கள்ல ஆசைப்படுறாளே அவளாலே விரும்பக்கூடியவன் காமன். பொதுவா எல்லாரும் காமனை தான். அந்த ஆசைன்றது ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதனால அந்த காமனை எல்லாருமே விரும்புவா. எல்லா வசதியும் மோட்சத்தை விரும்பாத காமர்கள் தானே. மோட்சத்தை பெருமாளையே தியானிக்கிறோம், அவளும் பித்து பிடிச்சுதான் பெருமாளை தியானம் பண்றா. அதனால காமன்றது எல்லாருக்கும் பொது. அது நல்ல காமமா இல்ல கெட்ட காமமா, அதுதான் தாரதமியம். ஆக இவ சொல்றா, நீ சொல்றதுலாம் சரிது, எல்லாருக்கும் ஆசை உண்டு, எல்லாருக்கும் சரி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. ஏத்தத்து புனக அஜ்ஞாத பூர்வம் ஆக்ஞாபேத்து ஆரியபுத்திரா. நான் திருப்பி கேட்கிறேன், எனக்கு ஒரு விஷயம் புரியல, அதை மாத்திரம் நீ விளக்கி சொல்லணும் அப்படின்னு கேட்கிறா. யாரு? ரதி. உடனே காமி சொன்னா, கீர்த்தத்து என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. உடனே அவ ஆரம்பிக்கிறா ரதிஹி விவேக பிரபுத்தினாம் மகாமோக பிரபுத்தினாம் மிருகேந்திர மாதங்கானாமிவ நிமித்தம் வைரமிதி. இப்போ டிராமாவில் 2 செட்டா பிரிச்சாச்சு. அதாவது நல்ல குணங்கள் உடையவனுக்கு விவேகன் தலைவன், கெட்ட குணங்கள் உடையவனுக்கு மகாமோகன் தலைவன். ஆனா 2 பேரும் ஒத்து போக மாட்டேங்கிறா. எதனால இவாளுக்குள்ள துவேஷம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிற. மாதங்களாம் இவ
மிருகேந்திரன், அதாவது மிருகங்களுடைய ராஜா யாரு? சிம்மா. அதுக்கு பகை யாரு அப்படின்னா ஆத்தன், யானைகள். சிங்கமும் யானையும் ஒன்னா சேராது. அந்த மாதிரி இவளுக்கு வேஷம் ஏன் அப்படின்னு கேட்கிறான். உடனே காமன் சொல்றான், பிரியே ஆக்கர்ணியதாம் இதம் ஆதிதா பிரவൃத்தி. சரி இதை கேளு, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் உனக்கு இப்போ அப்படின்னு இவன் ஆரம்பிக்கிறான். திரிகுண கட்டிதாத் போக்துர் புக்தி சதி ததனுவிருதா சமநேதோத்சாயம் திரேதா குலங் சமஜி ஜனது. பிரதமிக தத் போகத்வேஷ்யம் விவேக புரஸ்தரம் द्वितीय மதிரஞ்சுஷ்டம் ராக பிரமோக முகம் ஸ்மிதா. சொல்றேன், திரிகுண கட்டிதாத் போக்துர் புத்தி சதி தது அனுவிரதா. அதாவது மூலப்பிரகிருதி இருக்குல்லையோ, இந்த மூலப்பிரகிருதியானது திரிகுண கடிதம், 3 குணங்களை கொண்டது. 3 குணங்களை பிணைக்கப்பட்டது இந்த மூலப்பிரகிருதி. என்னது 3 குணம்? சத்வ ரஜஸ் தமஸ். இதை கொண்டுதான் லோகத்துல எல்லாரும் அனுபவிக்கிறது. இந்த சிற்றின்ப அனுபவிக்கிறதுக்கு இந்த 3 குணங்களும் தேவை. அதுல இப்போ இந்த சுகங்கள்லாம் அனுபவிக்கிறது யாரு? ஜீவன். அதனால ஜீவன் பொதுவா எடுத்துட்டான். அதுல சதி ததனம் இருந்தா அவனுக்கு மனைவி யாருன்னா புத்தி. ஒரு ஜீவன் ஒரு காரியத்தை கொண்டு செய்யறான்னா அவன் புத்தி கொண்டு தானே செய்யறான். அப்போ அவன் புத்திக்கு அனுகுணமாக எல்லாம் இருக்கு இல்லையா? அதாவது சத்துவ குணம் உடையவனுக்கும் புத்தி இருக்கு, ரஜோ குணம் தமவனுக்கும் புத்தி இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஜீவனுடைய புத்தியும் அவன் என்னென்ன குணங்கள் வச்சுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரிதான் அவனுடைய குணங்களும் அமையும். அதாவது நல்ல ஜீவன்கிட்ட அவனுக்கு கெட்ட புத்தி துணையா இருக்காது, அவனுக்கு நல்ல புத்தி தான் துணையா இருக்கும். கெட்டவனுக்கு கெட்ட புத்தி தான் துணையா இருக்கும். அதனால சதனுபிரதா அவைகள்லாம் அவனுக்கு அனுகூலமா இருக்கு. அதுல அந்த ஜீவன் புத்தி 2 பேரும் கணவன் மனைவி தானே. இவ 2 பேரும் சேர்ந்து 3 பிள்ளைகளை பெற்றா. திரேதா குலம் சமச்சி ஜனது 3 குழந்தைகளை பெற்றெடுத்தா. அதுல பிரதமதா தத் போக துவேஷ்யம் விவேக புரஸ்தரம். இந்த விவேகனை முன்னிட்டு கொண்டு அவன்லாம் என்ன பண்ணா, இந்த உலகத்துல சிற்றின்பமான பொருள்கள் சொல்லியோ அதுல தத் போக துவேஷ்யம் அவைகளெல்லாம் அதை அனுபவிக்க கூடாது அப்படின்னு அது மேல வெறுப்பை உண்டாக்கினான். யாரு? விவேகன்லாம். எதைய சிற்றின்பங்களை அதுகிட்டே போகக்கூடாது அப்படின்னு அதை அனுபவிக்கிறத துவேஷத்தை கொண்டான், எதிர்த்தான். லோகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள்லாம் அந்த அல்ப விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிக்க கூடாது அப்படின்னு அவன் தடுத்தான். ரெண்டாவது இருக்க திதயம் அதிரஜுஷ்டம் ராக பிரமோக முகம் விதா. அதுல மீது 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதுல ரஜோகுணம் இருக்காங்க இல்லையா, அவன் ஒரு குலம், அவன் ஒரு தனி குலம். சமோ குணம் இருக்க அது இது 3 பேரும் ஒரு 3 பிள்ளைகள். இந்த சத்துவ குலத்துல பிறந்தவர்கள் இந்த சம்சாரத்தையும் அதனுடைய உலக சுகங்களை எல்லாம் அனுபவிக்க கூடாது. ஆக அதான் அங்க அந்த ரஜோகுணம் உடையவர்கள் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அவன் இந்த ராகம் காமம்
ராகம்னா காமம் ஆசை இதெல்லாம். அதுக்கு தலைவன் ரஜோகுணம் உடையவன் இவன். தமோகுணம் என்னன்னாக்கா அதுக்கு மோகம், அதான் மோகம் தவறான ஞானத்தை உடையவன். ஆக ரெண்டாவது குலத்துக்கு ரஜோகுணம் அதுக்கு தலைவன் யாருன்னா ராகன். மூணாவது தலைவன் மூணாவது மோகம், அந்த மோகத்துக்கு தலைவன் மகாமோகன். அததான் இங்க சொல்றார். அத்த விவேகஸ்ட மகாமோகஸ்ட சமான சீலாபிஹி பிரகிருதி அபிஷக்தோ ராஜன்யம் தயோரபி. இந்த மூணு பேரும் ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு ராஜா. அதாவது தத்துவகுணத்துக்கு விவேகன் ராஜா, ரஜகுணத்துக்கு ராகன் ராஜா, சமோகுணத்துக்கு மகாமோகன் ராஜா. தயோரபி அவைகள்ல மோகஸ்ய தர்ம பத்னி துர்மதி அபவர்க்க தோஷ திருஷ்டிமயி விஷயரச தோஷ திருஷ்டி சுமதி ரணன்யா விவேகஸ்ய. இந்த மகாமோகனுக்கான அவனுடைய பத்னி இருக்காளோ அவன் என்ன துர்மத்தின்னு பேர். அவன் அது சப்தமே நல்லா புரிஞ்சுக்கலாம். மத்தினா புத்தி, துர்மத்தினா கெட்ட புத்தி. ஆக அந்த புத்தியை ஒரு ஸ்ரீலிங்கமா சொல்லி அவள் கெட்ட புத்தியை உடையவள் துர்மத்தின்னு பேர். நல்ல புத்தி உடையது சுமத்தின்னு பேர். சுமத்தினா நல்ல பண்பை உடையவள், நல்ல அறிவை உடையவள் சுமதி அப்படின்னு பேர். அந்த அவள் துர்மதி என்ன பண்றா அப்படின்னு சொன்னா லோகத்துல இருக்கிற சிற்றின்ப விஷயங்கள்ல அதுலயே என்ன ஆசை உள்ளவளாய் அந்த அப்பவர்க்கம் சொல்லக்கூடிய மோட்சம் இருக்க அதுல தோஷத்தை கண்டுபிடிக்கிறவள். இந்த அப்பவர்க்கம் ஒண்ணும் இல்லை, அது எல்லாம் கண்டுபிடிக்கிறது ஏதோ சொல்லியிருப்பாள். அதனால அதுல தோஷத்தை கண்டுபிடிக்கிறார். இவை என்ன பண்ற சுமதி என்ன பண்றா அப்படி சொன்னா விஷய ரச தோஷ திருஷ்டி. இந்த லோகத்துல இருக்கிற சிற்றின்ப விஷயங்கள்லாம் இருக்க இவைகள்ல தோஷம் கண்டுபிடிக்கிறார். அவோ மோட்ச விஷயங்கள்ல தப்பு கண்டுபிடிக்கிறா, இவள் உலக சிற்றின்ப விஷயங்கள்ல தோஷம் கண்டுபிடிக்கிறா. இப்படி விவேகன் ராகன் துர்மோகன் ஒரு செட்டு. அதுவே விவேகனுக்கு மனைவி சுமதி, இவா ரெண்டு பேரும் ஒரு செட்டு. மகாமோகனுக்கு துர்மதி அப்படின்னு நாடகத்துடைய தன்மையை சொன்னான். உடனே ரத்தி சொல்றா சதஸ்தா அப்ப சுவாரஸ்யமா கேட்கிறா சொல்லுங்க அப்படின்னு. சாமஹா சதஸ்த ரஜ பிரதான ராகாதய சமப்பிரசூதேஹ சம்சார சக்கரவர்த்தினः மகாமோகஸ்ய தைத்யானுகூல ரக்ஷகுலநியாயேன சாசிவ்யம் ஆச்சரந்தி. காமன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ரஜோகுணத்துக்கு பிரதானமா இருக்கிற யார் ராகன். அதான் ராகாதேகன்னு சொல்ல, ராகன் காமம் எல்லாம். அந்த ரஜோகுணத்துக்கு தலைவன் யாரு ராகன். சமப்பிரசூதேக அந்த சம குணத்துக்கு யாரா ராஜாவுன்னா சம்சார சக்கரவர்த்தினா மகாமோகன். இந்த சம்சாரத்துக்கே தலைவனா இருக்கக்கூடிய மகாமோகன். ஆக தமசுக்கு மகாமோகன் ராஜா, ரஜோகுணத்துக்கு ராகன் ராஜா. இவர்கள்லாம் என்ன பண்ணா இந்த மகாமோகனுக்கு துணையா இருக்கா. யாரு இந்த ரஜோ குணங்கள்லாம் சம குணங்கள் உணர்வுக்கு துணையா இருந்திருக்கா. இது எப்படிதான் அப்படின்னா தைத்யானுகூல ரக்ஷ குலாநியாயேன. இங்க ஒரு நியாயத்தை சொல்ற. என்ன நியாயம் அப்படின்னு சொன்னா அசுரர்கள் யாரு தேவாசுரா சையத்தாசன் இந்திர அதாவது இவாள மேல் லோகத்தில் இருக்கிறதான். தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தான் இருக்கா. தேவர்கள் தெய்வத்தன்மை உடையவர்கள், அசுரர்கள் அசுர புத்தி உடையவர்கள். அதுதான் வித்தியாசம். இப்ப இந்த அசுரர்களை காப்பறதுக்கு யாரா சொன்ன அப்படின்னு சொன்னா ராட்சசர்கள். அசுரரை காட்டிலும் ராட்சசர் வேற. அதாவது அசுரர்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் அசுர தன்மை உடையவர்கள். அதாவது அசுரர்களுடைய
அதாவது அவளுடைய சுபாவம்லாம் வேறுபட்டது. அவர்களும் தேவலோகம் தான் இருக்கா, ஆனா அவளுடைய சுபாவம் அசுர சுபாவம். அசுர சுபாவம்னா அது இயற்கையான தன்மை. ராட்சசர்கள் சொன்னா இந்த சிவனை உபாசனம் பண்ணி பிரம்மாவை உபாசனம் பண்ணி அதனால தபஸ் 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 பண்ணி அதுல இது மரம் வாங்குறோம் இல்லையோ, அந்த பலம் புரிந்தவர்கள் ராட்சசர்கள். அசுரர்கள் ராட்சசர்கள் வித்தியாசம் புரிஞ்சுக்கிறோம். அசுரர்கள்னா தேவர்கள்லயே அசுரத்தன்மை உடையவர்கள் அசுரர்கள். ஆனா இவர்கள் அப்படி இல்லை. அந்த அசுரர்கள்லயே தபஸ் பண்ணி பிரம்மாவையும் ருத்ரனையும் தபஸ் பண்ணி அவங்கிட்ட பலனை வாங்கி பலம் பெற்றவர்கள் அசுரர்கள். அதான் அசுர பலன் சொல்லுவான். நான் அசுர பலன்டா உனக்கு அப்படின்னு சொல்லுவான். அதே சொல்லிச்சு என்னடா அசுர சுபாவம் உனக்கு, என்ன ராட்சச பலம் உனக்கு அப்படின்வா. அப்புறம் ஏதாவது கெட்டத்தன்மை என்ன அசுர சுபாவம் உனக்கு அப்படின்னு. அதனால சுபாவம் வேற பலம் வேற. பலம் பலம் வரத்தினால் வலிமிக்க தீயன் அப்படின்னு சொல்லி வரத்தினால் பிடப்படலாம் ராட்சசர்கள். ஆக தத்துவ சம்பவம் தூ அதாவது தத்துவ சம்பவம் தூ விவேக குல குலம் அசகாய அல்பசாரஞ்ச ஜெகதி வர்த்தது. இந்த விவேகத்துக்கான இவெல்லாம் ஒரு தனி அவெல்லாம் சத்துவ உடையவர்கள். தத்துவம் பவது தத்துவ சம்பவம் தூ விவேக குல குலம் அசகாய அல்பசாரம். இவளுக்கு வேற துணையே கிடையாது. இந்த ராட்சசர்களுக்கு நிறைய பேர் இருக்கா. அசுரர்களுக்கு ராட்சசர் பக்கபலமா இருக்கா. ஆனா சத்துவ உணவுடையவனுக்கு விவேகனுக்கு இருக்கானே, அவன் குணம்தான் அவனுக்கிட்ட குணம்தான் இவனை காப்பாற்றுமே தவிர இந்த மாதிரி ராட்சசர்களுக்கு கூட குணம் கிடையாது. அதனால்தான் இன்னைக்கும் இந்த இந்த மத கலவரங்கள்லாம் வருத. நம்மளா ஏதோ எதுக்கு காமிச்சுட்டு போறோம், நாமெல்லாம் ஆத்திரே உட்காந்துருக்கோம். நம்ம காப்பாற்ற சில பேர்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா. இந்து மதத்தை காப்பாற்ற நாம அப்படி இறங்க முடியல. அது நாம பண்றாலும் இது லோகத்துல ஏதாவது பண்ணி போட்டோம். நாம எதுக்கே கவலைப்படாம உட்காந்துருக்கோம். நம்ம பாட்டு நம்ம கதையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அவன் தான் ஜெயிலுக்கு போறதா இது பண்ணிட்டு. ஆக இதெல்லாம் இதுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடியது. அதனால நமக்குன்னு யாரும் சப்போர்ட் கிடையாது. அதே கெட்டவனுக்கு எல்லாரும் வருவான். அதான் மைனாரிட்டி பேர் வச்சுட்டு எல்லாரும் கூட்ட கூட்டிட்டு இருக்கான். இன்னைக்கு மட்டும் தான், அன்னைக்குமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அதனால விவேகன் தனியா இருக்கான். இவ ரெண்டு பேரும் ரஜோகுலத்துல உள்ளவனும் தமோ குலத்துல உள்ளவன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணக்கூடிய காரியம் தான் ஜாஸ்தி. ஆக இப்படி இவனுடைய அல்பசாரம் யாரு, அதான் அழகா சொல்ற பாருங்க. தத்துவ சம்பவம் தூ விவேக குலம் அசகாய அசகாயம்னா வேறு துணை கிடையாது. தத்துவம் மட்டும்தான் அவள்கிட்ட இருக்கு. அல்பசாரம் அது எண்ணிக்கை கூட்டமும் எண்ணிக்கை குறைச்சல் அல்பசாரம். ஜனகஸ்ட அஸ்மாகம் கேட்க இப்போ எல்லாருக்கும் போது யாரு ஜீவன் யாருங்க கெட்டவனுக்கும் அஸ்மாகம் ஜனகஸ்ட அஸ்மாகம் நம்மளை உண்டு பண்ண அஸ்மாகம் கேட்க வயம் மத்தியஸ்த சுபாவோபி. ஜீவன் பொதுவாகவே மத்தியஸ்தனா இருப்பான். என்ன ஜீவன் சொல்லியாச்சு, ஜீவன் அவன் நடுநிலையா தான் இருப்பான். அந்த ஜீவன் தான் இவனுக்கு அப்பா. அதாங்க ஜனகஸ்ட அஸ்மாகம் கேத்திரஜா ஜீவனை சொல்றது. ஜீவன் ஜீவன் விவகாரம் பண்ற ஆத்மா, அந்த ஆத்மா எனக்கு அப்பா, எங்களுக்கு அஸ்மாகம். அது இயற்கையிலேயே ஸ்வயம் மத்தியஸ்த சுபாவோபி. அது அந்த சுபாவம் என்னங்க மத்திய நடுநிலையா இருக்கிறது. அவன்கிட்ட எது சொன்னான்டா, அவன் எதுவுமே வாய திறக்க மாட்டான். மத்தியமா இருக்கு. நீ சொன்னாலும் வாங்குவான், அவன் சொன்னாலும் வாங்குவான்.
அப்படின்னு சொல்லிட்டு போறது. அதே மாதிரி எப்பவுமே மத்தியஸ்தமா இருக்கக்கூடியவன் தான். ஆனா சகதர்மச்சாரிண்யா தேவியா புத்தியா ஒவ்வொருத்தருக்கும் அவனுக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய புத்தி இருக்கும் இல்லையோ. இப்ப நல்லவனுக்கு நல்ல நல்ல புத்தி உடையவள் மனைவி, கெட்டவனுக்கு கெட்ட புத்தி உடையவள் மனைவி. அதனால அவளுடைய சகதர்மச்சாரிண்யா தேவியா புத்தியா அவனுக்கு ஏற்பட்ட மனைவிகள் இருக்காள் இல்லையோ, அந்த மனைவியினுடைய அவதான், அதனால்தான் சகதர்மச்சாரின்னு சொல்ற. இப்போ பிராட்டி சகதர்மச்சாரின்னு சொன்னா அது விஷயம் சரி. இந்த குணங்களை கொண்டு அந்த கெட்ட குணங்களுக்கு கெட்ட குணங்கள் தான் சகதர்மச்சாரினி, நல்லவனுக்கு நல்ல குணங்கள் சகதர்மச்சாரின்னு சொல்ற. அதனால தேவியா புத்தியா அந்த அவ கொடுக்குற புத்தி இருக்கும் இல்லையா, சக அத்தி ஆபத்து. இப்போ யார் அதிகம் பலம், யாருது? கெட்ட புத்தி உடல் பலம் தான் ஜாஸ்தி. சுவாமி தேவி அன்னைக்கே எழுதிட்டார். அதனால நல்ல புத்தி உடல் ரொம்ப ரொம்ப குறைச்சார். அதனால இந்த விவேகனுக்கு இதை வச்சு ஜெயிக்க முடியல. நம்மளால உட்காந்து ஐயோ இப்படி பண்றாங்க, ஐயோ இந்த நாட்டை நம்ம கஷ்டப்படுறதே தவிர நாம ஒண்ணுமே பண்றது இல்லை. நமக்காக எத்தனை பேர் ரோட்ல அடி வாங்குறதும் போலீஸுக்கு அடி வாங்கிக்கிறதும் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதனால அந்த விவேகனுக்கு எங்க மேல ஒரு கோபம் வெறுப்பு, அவனால சகிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சகதர்மச்சாரிண்யா தேவியா புத்தியா சக அச்ச யாவது அஸ்மாத்து பகுடம் தத்த திருஷ்டி. இப்போ யாரு அதிகமா இருக்கா? நாங்க தான் அதிகமா இருக்கோம். அதுதான் அசகமானாக இதை கண்டு பொறுக்காதவனாக நித்திய நிசும்சா விவேகாதயா. இப்போ எங்க அப்பா ஜீவாத்மா இருக்கானே, அவன் என்ன பண்ணான், லோகத்துல இருக்கக்கூடிய அல்ப விஷயங்கள்ல புத்தி செலுத்துறான். அது அவன் அனுபவிக்கிறான். அவன் அனுபவிக்கிறதுக்கு இவன் தெருவுன்னு பாக்குறான். விவேகத்துக்கான தன் அப்படியே அழிக்கணும்னு பாக்குறான். ஏன்னா எங்க அப்பா மத்தியஸ்தரா இருக்கக்கூடியவன், இந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் தான் வருவார். இவர் இப்போ லோகத்துல விஷயங்கள்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறார். அதான் அவன் ஏன் தடுக்கிறதுக்கு வரான்? நித்திய நிசம்சா விவேகாதயா விவேகன் முதலாளர்கள்லாம் என்ன பண்றான்? ஜாதிவாதினை ஏவா ஜாதிவாதினை இவ பங்கம் அப்படி அனுமன்யமானாகா. இப்போ என்ன பண்றான் இவன் விவேகன்லாம் என்ன பண்றான்? அப்பா இந்த லோகத்துல அனுபவிக்க இந்த விஷயங்கள்லாம் அனுபவிக்க கூடாது. அதுக்கு என்ன சொல்ற? ஜாதிவாதினகான்னு ஒரு சப்தம் போட. இந்த ஜாதிவாதினா என்ன அர்த்தம் அப்படின்னு முதல்ல பாருங்க. அதாவது ரெண்டு பேருக்கு வாதம் வருது. அப்போ வாதம் பண்ணும்போது எனக்கு விரோதியை பத்தி நான் சொல்லிட்டே இருப்பேன். சொல்லிட்டே வச்சு இப்ப நம்ம எதிராளி வச்சுட்டு இருக்கும்போது அந்த வெயில சில சப்தங்கள் நமக்கே வந்துடும். நீ என்னடா யோகினடா அப்படின்னு நம்ம அவனை பார்த்து கேட்கறோம். அந்த நீ என்ன யோகினா அப்படின்னு சொன்னா அதே பதம் நமக்கு திருப்பி வந்துடும். ஏன்னா நாம சில சமயத்துல ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். அப்போ நாம சொல்ற வார்த்தையே நமக்கே உறுத்தம். ஆனா நம்ம வெயிச்சே ஐயோ அந்த தோஷம் நமக்கு வந்து சேருமே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இதான் ஜாதிவாதிகள்னு சொல்ற. அதனால இப்ப அதனால சகதர்மிச்சாரிண்யா தேவியா புத்தியா சக அத்தியாவத்து. ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய மனைவி தானே தூண்டுகோலா இருக்கா எல்லாத்துக்கும். அத மாதிரி நல்ல ஜீவனுக்கு சுமதி, கெட்ட ஜீவர்களுக்கு துர்மதி. இவா என்ன பண்றா தெரியுமா? அந்தந்த சமயத்துல பார்த்து மொத்தம் வெய்ய முடியாது. அஸ்மாசு பகவான் தத்த திருஷ்டி. இப்ப லோகத்துல பார்த்தா நாம தான் அதிகமா இருக்கோம், நாங்க தான் அதிகமா இருக்கோம். யாரு? இந்த கெட்ட புத்தியுடையதான் அதிகமா இருக்கும். அதனால என்ன ஆகுது?
எங்க தோப்பனர் இருக்காரு அது ஜீவன், இந்த வருஷம் பொதுவா ஜீவன் சொல்லுவா. அந்த ஜீவன் என் தோப்பனர். அவருக்கு 3 பிள்ளைகள். அதுல பெரிய பிள்ளை விவேகன், அவன் எப்பவுமே தனி. 2வது பிள்ளை ராகன், 3வது பிள்ளை மகா. அதனால இந்த மகாமோகனும் ராகனும் ஒரு செட்டு. இப்ப என்ன பண்றான், இந்த பார் பெரியவன் இருக்கான் பாரு விவேகன், அவன் அனாவசியமா எங்க அப்பாவை இந்த லோகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் அனுபவிக்க கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு அவன் தடுக்கிறான். அவன் மட்டும் போக வேண்டியதானே, எங்க அப்பா அவன் ஏன் அவன் தடுக்கிறான்? அதனால எங்க அப்பா அப்புறம் எங்ககிட்ட பிரித்தா இருக்க மாட்டார். நாங்க எங்க அப்பாவுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எப்பா நீ என்னென்ன வேணுமோ எல்லாம் அனுபவிப்பா, அனுபவி, நல்லா சாப்பிடு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லி நாங்க உபகாரம் பண்றோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவன் அங்கேருந்து வந்து எங்க கிட்ட இருந்து எங்க அப்பாவை பிரிக்கிறதுக்கு பாக்குறான். அதான் கதிதம் அசகமானாக, எங்க அப்பாவுக்கு நாங்க உறுதியா இருக்குமே, அத்தை அவனுக்கு பிடிக்கல. யாருக்கு? விவேகனுக்கு பிடிக்கல. அசகமானாக, பொறுக்காதவனாக இருக்கக்கூடிய நித்திய நிசம்சாக. நித்திய நிசம்சாகன்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, அதாவது எப்பவுமே நல்ல வழியிலே போகக்கூடியவன். நித்திய நிசம்சாக விவேகாதயாக. விவேகன் என்ன, அவனுடைய பத்னியான சுமதி என்ன, அதுக்கப்புறம் சாந்தி தாந்தி இந்த குணங்கள்லாம் என்ன, இவைகள்லாம் ஜாதிவாதின ஏவ. ஜாதிவாதினாக்க நமக்குள்ளேயே சண்டை வந்து நம்மளே இன்னொருத்தனை வெய்யும் பொழுது அந்த வேகத்துல சில வார்த்தைகள் நமக்கே பொருந்தும். நீ என்னென்ன யோகியமானன்னு நம்ம அவனை கேட்போம். ஆனா அது கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம யோகிதான் நம்ம நினைக்கணும். திருப்பி அந்த வார்த்தையை ஐயோ நம்ம பதத்துக்கு நமக்கே அது நம்ம எங்கோ சில சமயத்துல தப்பு பண்ணிருக்கோமே, அதனால நமக்கு அந்த அப்படின்னு அதாவது நம்ம சொல்ற வார்த்தைகள் திருப்பி நம்மளை அடிக்கும். இதுதான் ஜாதிவாதின்னு பேர். ஆக வார்த்தையை பார்த்து ஜாகிரதையா பேசணும். ஒருத்தன் வெய்யதை கூட நீ நேர்மையா இருந்தா அவனை கண்டிக்கலாம், நீ நேர்மையா இருந்தா நீ அவனை கண்டிக்க, நாளைக்கு உனக்கு பின்னாடியே அது அடிக்கும். அதனால அது பார்த்து. அது மாதிரி இந்த விவேகன்லாம் என்ன பண்றான்னா, இந்த இவனை அழிக்கணும்னு பாக்குறான், இந்த ஜீவாத்மாவை அழிக்கணும்னு பாக்குறான். சரி அவன் அழிஞ்சா நீ அழிஞ்சு போக இல்லையோ, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ மாத்திரம் சாஸ்திரமா இந்த லோகத்துல நீ இவனை அழிக்கணும்னு பாக்குறிய, நீ அழிஞ்சு அதாவது 30 வருஷம் வாழ்ந்தவனே இல்லை, 30 வருஷம் கெட்டவனே இல்லைன்னு சொல்லுவா லோகத்துல. அந்த மாதிரி நீ ஏதோ சாஸ்திரமா இருக்க அப்படியும் அப்படின்னு அப்ப இது பண்ணலாம். அதனால அதான் சொல்ற பங்கம் அப்படி அனுபஞ்சமான, இவனுக்கே அந்த வார்த்தை திரும்பி வரும் என்று நினைக்காத புருஷத்திய போகம் சம்பர்தகானு அஸ்மாந்த உற்சாதி ஈகந்தே. அதனால ஒவ்வொரு மனுஷங்களும் அனுபவிக்க வேண்டியது, அதுக்கு அனுபவிக்கிறதுக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய காமன், வசந்தன், ராகன் இவன் எல்லாரையும் சேர்ந்து அஸ்மாந்த உற்சாதீட்டு எங்களெல்லாம் அழிக்கணும்னு பாக்குறான். அஸ்மாத் அஸ்மா அஸ்மத் தாத்த அஸ்மத் தாத்தேன அஸ்மத் தாத்தன்னு இங்க தோப்பனார். அஸ்மத் தாத்தேன்னு அனாதி புக்தானா தோஷ பிரகுத விவிதான் தோஷான். அதனால எங்க தகப்பனார் எங்க தகப்பனார் ஜீவாத்மா இருக்கார, இவர் வந்து அனாதி காலமாக அனாதி புக்தான தோஷா அனாதி காலமா அனுபவிச்சு வந்துருக்கார். இந்த பிரீத்தில இருக்கிற சோகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கார். அதுல விவிதான் தோஷான் உட்காட்டிய இந்த விவேகம் என்ன பண்றது தெரியுமா, அப்பா இந்த இதெல்லாம் ரொம்ப தோஷங்கள் இருக்குப்பா அப்படின்றது அவன் வந்து சொல்றான். உட்காட்டிய தாத்தஞ்ச அப்பா அது சொல்லித்தரான், அப்பா இந்த விஷயத்தெல்லாம் போகாதப்பா இதெல்லாம் கெட்டுதுன்னு சொல்றான். அவன் வந்து கஷ்டம் உபஜனித்த வைராக்கியம், அவனுக்கு அப்பா எனக்கு வைராக்கியம் வரணுன்றதுக்காக வைராக்கியம் கேனச்சித்து உபாயன செய்ய அந்த வைராக்கியம் உண்டதுக்காக
அவன் என்ன பண்றான், முதல்ல இவாகிட்ட பிரிச்சுடுவோம் என்ன அப்படின்னு பார்த்தான். ஏன்னா கெட்ட வாழ்ல இருந்து அப்பாவை நல்ல வழியில வர்றதுக்காக இவாகிட்ட பிரிச்சு விடலாம் என்ன அப்படின்னு கேசரி உபாயன விரட்டைய மகாபிரஸ்தான அப்புடாவர்த்தினம் கத்து மாற வருது. அது அதான் இந்த மகாபிரஸ்தானம் பேரு. அதாவது மகாபிரஸ்தானம், அதாவது இந்த ஜீவாத்மா இவன், அதாவது விவேகன் ரொம்ப சிரமப்படுறான் அப்பா நல்ல வழியில கொண்டு வரலான்னு. அது முடியல. ஏன்னா நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள்லாம் கௌரவர்கள் மாதிரி, அவன் பாண்டவன் மாதிரி. அதனால ரொம்ப விரக்தியா இருக்கான். இப்போ ஜீவாத்மால சில பேர் என்னன்னாக்கா இந்த வாழ்க்கையே வேண்டாம், ரொம்ப விரக்தமா இருப்பா. என்ன சரி இந்த இடத்த விட்டு நம்ம எங்க போறது அப்படின்னு சொல்லி சரி வடக்க போயிடலாம், வடக்க இந்த இடத்த விட்டு ஓடி போடலாமே, இந்த பூமியே வேண்டாம் அப்படின்னு மேல் நோக்கி போறவள் இல்லையோ, மோட்சத்துக்கு போறவள் இல்லையோ, அதுக்குதான் மகாபிரஸ்தானம்னு பேர். மகாபிரஸ்தானம்னா இந்த லோகத்தை விட்டுட்டு அபுராவர்த்தி திருப்பி வராத ஒரு இடத்துக்கு, எங்கேயாவது கண்காண இடத்துக்கு நான் போயிட்டேன்டா அப்படின்னு கோபத்தை வந்து சொல்ற முடியும். அதுதான் மகாபிரஸ்தானம்னு பேரு. பிரஸ்தானேன அபுராவர்த்தனும் கத்து மாற வந்து அதுக்காக என்ன பண்றேன், சரி என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக காரியத்தை பண்ணிட்டா. பார்த்தா மர்க்கட ரக்ஷபதி மகாபாதகினோ சுக்ரீவ விஷ்ணு புரோத்சாதனை பிரமாணி. உடனே சுக்ரீவன் விபீஷனுடைய கதையை எடுக்கிற இந்த விவரத்தை நாளைக்கு பார்ப்போம். அதாவது மர்க்கட்ட பட்சினாக்கா இந்த ராவண விபீஷணன், அதாவது குரங்கு ஜாதி, ராவண ஜாதி, அதாவது ராட்சச ஜாதி, இதனுடைய கதையை சொல்ற நாளைக்கு பார்ப்போம். சரி, கவிதாரிக சிம்ஹாய கல்யாண வெங்கடேசாய சிவன் ஸ்ரீ வேதாந்த ஸ்ரீ லட்சுமி பாதுகா சிவன் வேதாந்த வாஸ்து ஸ்ரீ நாராயண மனசே லட்சுமி சுமதிய பாதுகா நாராயண வாஸ்து ஸ்ரீ கிருஷ்ணவாரி மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே சிவன் ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமः.